ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆட்டோகேடை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அதே போல் என் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஐடி கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆட்டோகேடை வந்து நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக்ஸை நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அது கிளாஸுக்கு போய் தான் கற்றுக்கணுன்னுலாம் கிடையாது. நீங்கள் வந்து வீட்லேயே சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கூட கற்றுக்கலாம். ஆனால் அதில் வந்து சில எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் கற்றுக்கிட்டிங்களான்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காசு கொடுத்து நீங்கள் கிளாஸுக்கு போகும்போது தான் உங்களுக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதே போல் அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களானா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஆட்டோகேட் ட்ராயிங் வந்து போடுறீங்களானா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுன்றதாக இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ட்ராயிங் போடுறீங்களானா, நீ ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எனக்கு 30 அடி லென்த்து, வித்து வந்து 28 அடின்னு எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவார். ஸோ அதே போல் அவர் வந்து கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் எவ்வளோ லென்த்தில் கொடுக்கலாம், அதே போல் எவ்வளோ வித்தில் கொடுக்கலான்னு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன்னா நீங்கள் 10 அடி கொடுப்பீங்க, அதே போல் பெட்ரூம்னால் நீங்கள் ஒரு 16 அடி 14 அடி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தனியாக எழுதிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த 30 அடி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டிருக்க பிளான் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரூம் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஒன்றுத்தில் மாற்றினீங்களானா ஃபுல்லாகவே பிளானில் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட் வந்து வாலோட திக்னஸ் வந்து நீங்கள் 9 இன்ச் தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து 4 இன்ச் வால்னால் நீங்கள் டாய்லெட் அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து 4 இன்ச் வால் கொடுக்கலாம். இதே போல் நீங்கள் நார்மல் வந்து ஒரு பார்ட்டிஷனாக இருந்தால் 9 இன்ச் தான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், இல்லைன்னா லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தீங்களானா நீங்கள் ஒரு 4 இன்ச்சு கொடுக்கலாம். இதுவே லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு 9 இன்ச்சு கொடுக்கணும். ஏன்னா வந்து லோட் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஷனில் தான் ஆக்ட் ஆகும். லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு வந்து லோடு வந்து பார்ட்டிஷனில் தான் ஆக்ட் ஆகும். இதுவே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் காலம்லேருந்து ரூஃப்லேருந்து ஃபவுண்டேஷன், ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த வித்தியாசம்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். அதே போல் நீங்கள் வந்து இப்போ ட்ராயிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த மிட் பாயிண்ட்ஸு, அதே போல் கிரிட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் முக்கியமாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் மிட் பாயிண்ட் வச்சு வரைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வேல்யூஸ்லாம் உங்களுக்கு வந்து மாறாமல் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வரலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ட்ராயிங் போடுறீங்களானா முக்கியமாக நீங்கள் அதுக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வரையணுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ ட்ராயிங் முடியுமோ அவ்வளோ ட்ராயிங் போட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கெயின் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோகேடில் மட்டும்தான் நீங்கள் வந்து பிளான் போடுவீங்களாலாம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா, சிவிலில் வந்து நீங்கள் ஒரு ட்ராயிங் போடணுன்னா அது வந்து ஆட்டோகேடில் மட்டும்தான் போடணுன்னா இல்லை, நீங்கள் வந்து ரிவிட்டில் போடலாம், ஸ்டாட் ப்ரோவில் போடலாம். ஆனால் இப்போ இப்போ வந்து முனிசிபல் பிளான்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு டிடிசிபி அந்த மாதிரிலாம் அப்ரூவல் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த பில்டிங்கோட பிளானை வந்து நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட பிளான் அப்ரூவல் வாங்கினா தான் உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆக முடியும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நீங்கள் வந்து ஆட்டோகேடில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து வேலையும் சிம்பிளாக முடியும். அதே போல் ரிவிட்டில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து 3D ஸ்ட்ரக்சர்ஸை, எலிவேஷன் டிசைன் அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே போட்டு பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம்னா அது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, முன்னாடியே என்னோடய பில்டிங் இப்படி தான் வருன்றதுக்காக நீங்கள் முன்னாடியே ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டு அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா எந்த பெயிண்ட் கொடுக்கலாம், அதே போல் என்ன திக்னஸ் கொடுக்கலாம், வால் திக்னஸ், ஸோ அதெல்லாம் வந்து ரிவிட்டில் வந்து போடுவீங்க. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆட்டோகேடுன்னு எடுத்துட்டிங்களானா முக்கியமாக நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சி, அதே போல் நாலேஜே முக்கியம். ஏன்னா எவ்வளோக்கு நல்லா வரைகிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து பிளானில் வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே போல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா டீட்டெயிலாக கொடுக்கணும். இப்போ ஒரு விண்டோனால் நீங்கள் வந்து கீழே வந்து விண்டோன்னு தனியாக ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் ஆட்டோகேட் பற்றி ஓரளவு ஐடியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.